தொடர்ந்து தற்போது மைதானத்தில் தொண்டர்களிடையே ராகுல் காந்தி உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். Now the Congress party has held this meeting and you can see that the moment the meeting has started, a storm has begun. காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் கழித்து பெரிய கூட்டம், பெரிய மாநாடு போல் கூட்டம் நடக்கிறது. கூட்டம் ஆரம்பித்த உடனே பெரிய நல்ல சகுனமாக நல்ல மழை புயலும் ஆரம்பித்திருக்கிறது. And I'm happy to see that even though you're getting wet and we are getting wet, we are not moving from over here. நல்ல மழை பெய்தாலும் கூட கொஞ்சம் கூட நகராமல் அசையாமல் உட்கார்ந்து இருக்கிறவங்களை எல்லாம் நான் பாராட்டுகிறேன். Vanakkam. It is a special honor for me to be here with all of you in Tamil Nadu today. We have gathered here to celebrate one of our great leaders, Kamaraj Ji, and his birth anniversary. நீங்கள் உங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரோடும் நான் இங்கே உங்களோடு வந்து இருப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாம் இப்போது பிறந்த காமராஜருடைய நூற்றாண்டு விழாவை பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். Some people here might still remember the feeling of hope and excitement as they went to school for the first time. Other people might remember the relief they felt when they got jobs and were able to live a better life because of Kamaraj Ji. பெருந்தர் தலைவர் காமராஜருடைய அற்புதமான பணியால் முதல் முறையாக பள்ளிக்கு போகிற வாய்ப்பை கிடைத்த போது அவர்கள் அனுபவித்த அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம் இப்போது பெருந்தர் காமராஜால் ஏற்பட்டதையும் அதன் பயனாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்த போது அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடைகிற வருமானம் அடைகிற நிலை ஏற்பட்ட போது ஏற்பட்ட இன்பத்தையும் எண்ணி பார்க்கிறேன். But the moment I think of Kamaraj Ji, one story comes to my mind. காமராஜரை பற்றி சொல்லுகிற போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. Long ago, there was a king who wanted his son to learn how to be a good ruler. So he sent his son to the forest and said, go and live in the forest for 1 year. Listen to everything that you hear in the forest and come back and tell me what you heard. ஒரு மன்னர் தன்னுடைய இளவரசர் தன்னுடைய மகன் சிறந்த மன்னராக பின்னாலே வருவதற்காக அவருக்கு சொன்னார், காட்டுக்கு போ, ஓராண்டு அங்கே இரு, காட்டே இருந்து பலவற்றையும் கண்டுகொண்டு வா என்பதற்காக ஓராண்டு மன்னர் தன்னுடைய மகனை இளவரசனை காட்டுக்கு அனுப்பினார். So after 1 year the prince went back to his father and his father asked him, so tell me, what did you hear? ஓராண்டு கழித்து இளவரசர் திரும்பி வந்தார். அவருடைய தந்தையிடத்திலே கேட்டார், இந்த ஓராண்டிலே நீ அந்த கானகத்திலே காட்டிலே என்ன தெரிந்து கொண்டாய், என்ன கேட்டாய் என்று மன்னர் கேட்டார் மகனிடம். So the prince said, I could hear the roar of the animals and I could hear them fighting. கானகத்திலே விலங்குகள் சத்தமிட்டதையும் கர்ஜித்ததையும் சண்டை போட்டுக் கொண்ட சத்தத்தையும் நான் கேட்டேன் என்று மகன் இளவரசன் சொன்னார். When he said this, the king said, you have not heard everything yet. Please go back to the jungle for 1 year and then come and tell me what you heard. மன்னர் சொன்னார், நீர் முழுமையாக எதையும் நீ கேட்டுக்கொண்டு வந்ததாக தெரியவில்லை, இன்னொரு ஆண்டும் காட்டுக்கு போய் முழுமையாக கேட்டு பின்னாலே வா என்று அனுப்பினார். The prince was surprised. He was surprised that he hadn't heard everything and he went back to the jungle and he sat there for 1 year. மன்னர் ஓராண்டு போய் அங்கே கானகத்திலே இருந்தும் சரியாக முறையாக எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று மன்னர் நினைத்தார். He sat there listening for many days, but he could not hear any new sound. அங்கு போய் அது ஓராண்டு இருந்தார், பட் ஒன்றும் அவர் கற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஓராண்டிலே ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை. Then one day, when the prince was sitting under a tree, he began to listen closely. He began to hear the faint sounds he had never heard before. The more he listened, the clearer the sounds became. The prince thought, these must be the sounds the king wanted me to hear. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து மிக துல்லியமாக கவனிக்க ஆரம்பித்தார். என்ன சத்தமெல்லாம் வருது என்று மிக துல்லியமாக கவனித்தார். மிக மென்மையான மெலிந்த சத்தம் காதுகளிலே
லேசான ஓசைகள் காதிலே விழுந்தது. இது என்ன என்று கூர்ந்து கவனித்தார். இதைத்தான் மன்னர் கேட்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டார். When he returned to the kingdom, the king asked him, Prince, what did you hear? மன்னரிடம் திரும்பி வந்த போது மன்னரிடத்திலே கேட்டார், இந்த ஓராண்டிலே நீ என்ன ஒலி சத்தத்தை எல்லாம் கேட்டாய் என்று கேட்டார். The prince said, when I listened carefully, I heard many sounds that I could not hear before. நான் கூர்ந்து கவனித்த போது பல மென்மையான நல்ல சத்தங்களை எல்லாம் நயமான ஓசைகள் எல்லாம் இதுக்கு முன்னாலே கேட்காத எல்லாம் கேட்டேன் என்று இளவரசன் மன்னரிடையே சொன்னார். I could hear the sounds of the flowers opening. மலர்கள் மலர் ஓசையை கேட்டேன். I could hear the sounds of the sun rays coming into the forest. சூரிய கதிர்கள் காட்டுக்குள் வந்து வீழ்ந்த அந்த சத்தத்தை கேட்டேன். I could hear the sound of the grass drinking the water. புல்கள் தண்ணீர் குடிக்கிற அந்த ஓசை நயத்தை கேட்டேன் என்று சொன்னார். But the most important thing I heard was that the more I listened, the more I heard. What I learned was that the more I listened, the more I heard. அவர் சொன்னார், நான் மிக நுண்மையாக இப்பெல்லாம் கூர்ந்து கவனித்தோனோ அப்படி கவனிக்கிற போது அதிகமான ஓசைகளை நான் கேட்டேன் என்று சொன்னார். The king turned to the prince and said, it is necessary for a ruler to hear everything around him. மன்னர் சொன்னார், ஒரு மன்னருக்கு எல்லோருடைய குரலையும் கேட்க வேண்டும், எல்லா திசையிலும் இருந்து வருகிற செய்திகளையும் கேட்க வேண்டும் என்று மன்னர் சொன்னார். அதுதான் மன்னருக்கு அழகு என்று சொன்னார். அருமை தோழர்களே, பெய்கின்ற வரையில் கடைசி வரை இருப்பீர்களா? இப்போது பேசுவார். It is necessary for a ruler to hear everything around him, not just the loudest sounds, but the silent, the faint ones, the not so strong ones. சத்தமான பலமான ஓசைகள் மட்டுமல்ல, மெல்லிய ஓசைகளையும் தன்னை சுற்றி இருந்து வருகிற ஓசைகளை எல்லாம் ஒரு மன்னர் கேட்க வேண்டும். அதுதான் சரியான மன்னருக்கு அழகு என்று மன்னர் சொன்னார். It is important for the leader to understand the feelings and opinions of every single person, the strongest and the weakest in the state. ஒரு ஆட்சியாளருக்கு அழகு என்பது தன்னை சுற்றி இருக்கிற நலிந்தவர்கள், சாதாரணமானவர்கள் எல்லோருடைய எண்ணங்களையும் குரல்களையும் கேட்பவராக இருக்க வேண்டும். அதுவே ஆட்சியாளருக்கு அழகு. Friends, I admire Kamaraji because this is exactly what he did. He listened to every single voice in Tamil Nadu. This is why I admire Kamaraji, because he listened to every single voice in Tamil Nadu. இதனால் தான் நான் பெருந்தலைவர் காமராஜரை மிகவும் மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அவர் எல்லோருடைய குரல்களுக்கும் செவி கொடுத்தார், எல்லோரும் சொன்னதையும் கேட்டார். Kamaraji truly believed that through education, the people of India and the people of Tamil Nadu could climb out of poverty. So he built schools and the children began going to them. அவர் வறுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் கல்வியால் தான் முடியும் என்று பெருந்தலைவர் காமராஜர் நினைத்தார். அதனால் ஏராளமான எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று பணிகள் தொடங்கினார். But then he noticed that some children were not going to these schools. So he went to the parents and he listened to the parents. He asked them, why are your children not going to school? ஏராளமான பள்ளிகள் தொடங்கிய பிறகும் பலர் பள்ளிக்கு செல்லவில்லை. அவருடைய பெற்றோரிடம் சென்று கேட்டார், இவ்வளவு பள்ளிகள் ஆரம்பித்தும் ஏன் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போகவில்லை என்று பெருந்தலைவர் காமராஜர் பெற்றோரிடம் கேட்டார். The parents said, Kamaraji, the children are not going to school because the schools are too far away from us. There are not enough schools. பெற்றோர்கள் சொன்னார்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே, பள்ளிகள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, அதனால அவ்வளவு தூரம் நடந்து பிள்ளைகளாலே போக முடியவில்லை, அருகிலே பள்ளிகள் இல்லை என்று பெற்றோர்கள் சொன்னார்கள். நெடுந்தூரம் அவர்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது, நான் விரும்பவில்லை என்று பெற்றோர்கள் சொன்னார்கள். நகரம், கிராமம், சின்ன கிராமம் வரைக்கும் ஏராளமான பள்ளிகளை அதனாலே பெருந்தலைவர் காமராஜர் கட்டத் தொடங்கினார், கட்டினார். ஒன்பது ஆண்டு அவருடைய ஆட்சியிலே 13,000 பள்ளிகளை காமராஜர் கட்டினார். இது ஒரு நாளைக்கு 4 பள்ளி வீதம்
பெருந்தலைவர் காமராஜர் தன் வாழ்நாளிலே கட்டினார், ஆட்சி காலத்தை கட்டினார். But Kamaraj did not stop listening over there. He went back to the parents, and when he saw some parents still not sending their children to school, he asked them, "Why are you not sending your children to school?" இருந்தும் பிள்ளைகள் முழுமையாக பள்ளிகளுக்கு செல்லவில்லை. 13,000 பள்ளி வந்த பிறகும் பெற்றோரிடம் சென்றார். இவ்வளவு பள்ளிகள் இருக்கிறது, ஏன் குழந்தைகள் இன்னும் செல்லவில்லை என்று பெற்றோரிடம் கேட்டார். He said, "I built so many schools in the state. Why don't you want to go and study in them?" He asked the children, and the children said, and their parents said, "It's great that you built all these schools, but we have to work so that our parents can feed us. How will they feed us if we spend time in school?" இவ்வளவு பள்ளிகளை கட்டிய பிறகும் கூட இன்னும் பிள்ளைகள் ஒழுங்காக பள்ளிகளுக்கு போகவில்லையே என்று பெற்றோர் மாணவர்களிடம் காமராஜர் கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகள் பள்ளிக்கு போய் அங்கே நேரத்தை செலவிட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆகவே வறுமையின் காரணத்தினாலே பள்ளிக்கு போகவில்லை என்று பெற்றோர்களும் மாணவர்களும் சொன்னார்கள். And then Kamaraj realized that if he was able to provide food in the school, the parents would send their children to school. So that is how the midday scheme in India was born. அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை ஏழை பிள்ளைகளுக்காக கொண்டு வந்தார். இதனால் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று சொல்லுகிறோம். பொற்கால ஆட்சியை தந்தார். பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல வேலை வாய்ப்புகளை கிடைக்க அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் உண்டாக்கி கொடுத்தார். They thought of companies all across the world that came to the universities here looking to employ talented young men and women. நல்ல தகுதியான இளைஞர்களை வேலைக்கு தேர்ந்தெடுப்பதற்கு உலகம் முழுவதும் இருக்கிற கம்பெனிகள் எல்லாம் நம்முடைய பல்கலைக்கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. All of this happened because Kamaraj used to listen to the people of Tamil Nadu. Kamaraj firmly believed that the people have the answers. நல்ல தகுதியான இளைஞர்களை வேலைக்கு தேர்ந்தெடுப்பதற்கு உலகம் முழுவதும் இருக்கிற கம்பெனிகள் எல்லாம் நம்முடைய பல்கலைக்கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. All of this happened because Kamaraj used to listen to the people of Tamil Nadu. Kamaraj firmly believed that the people have the answers. காமராஜர் எல்லா தரப்பு மக்களுக்கும் செவி கொடுத்தார், கேட்டார். எல்லாத்துக்கும் தீர்வு மக்களிடம் இருக்கிறது என்று காமராஜர் நம்பினார். Kamaraj used to think that he was a translator of the view of the vision of the people. மக்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடியவர் என்று பிறந்த காமராஜர் நிறைவேற்றுவதாக திகழ்ந்தார். But today, that was 50 years ago. But today in Tamil Nadu, your leaders are not listening to the voice of the Tamil people. And I will tell you why they are not listening to you. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தது. ஆனால் இந்தியாவிலே ஆட்சி இருப்பவர்கள் மக்களுடைய குரல்களுக்கு எண்ணங்களுக்கு மதிப்பளிப்பதில்லை, செவி சாய்ப்பதில்லை. ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். They are not listening to you because they believe that they have power. They believe that because they have power, they don't need to listen to you. ஏன் அப்படி இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள்? அவர்கள் நினைக்கிறார்கள் அதிகாரம் தன்னிடத்திலே இருக்கிறது, தாங்கள் எதையும் செய்ய முடியும், யாரையும் கவனிக்க வேண்டியது என்று நினைக்கிறார்கள். It is because they have power that the people around them make them believe that all the answers come from them. அவர்கள் உணர்ச்சி செய்ய வேண்டும், எல்லாவற்றிற்குமான தீர்வு மக்களிடத்திலே தான் இருக்கிறது, பதில் மக்களிடத்திலே இருக்கிறது என்று எண்ண வைக்க வேண்டும் ஆட்சியாளர்களை. They believe that because they are the ones sitting in the CM house, in the PM house, they are the ones taking decisions and they believe they don't need to listen to you. அவர்கள் பிரதமர் வீட்டிலே இருந்தும் முதலமைச்சர் வீட்டிலே இருந்து கொண்டும் மக்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்காமல், மக்களை புறக்கணித்து, மக்களை கேட்காமல் ஆட்சி நடத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் சில பேர். But maybe sitting in the CM's house for so many years, they have forgotten something. I want to remind them about this thing. It is when they are in power that listening becomes most important. பல ஆண்டுகளாக தொடர்ந்து பிரதமர் முதலமைச்சர் வீட்டில் இருக்கிற காரணத்தினாலே பலவற்றை அவர்கள் மறந்து போகிறார்கள். நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், ஆட்சியில் இருக்கிற போதுதான் அவர்கள் மக்களுக்கு அதிகமான குரல் கொடுக்க வேண்டும், மக்களை கேட்க வேண்டும், மக்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Forget about listening. The current leaders of the regional parties do not even meet the people of Tamil Nadu. Some don't even step out of their house. And outside their houses, in the streets of Tamil Nadu, people are suffering.
And what are the people of Tamil Nadu suffering about? சமீபத்திலே தமிழக ஆட்சியாளர்கள் தன் வீட்டை விட்டு வெளியே போவதே இல்லை, அலுவலகத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே போவதில்லை, மக்கள் வீதிகளிலே இருக்கிற இடங்களிலே கஷ்டப்படுகிறார்கள், அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறார்கள் இவர்கள்? The number one problem in Tamil Nadu is unemployment. You are the most progressive people in the country, but you still face massive unemployment in the state. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிற நிலை. இதனால் தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. The students in India, the students in Tamil Nadu know that education is a passport to a brighter future. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வியின் மூலம் வேலை வாய்ப்பு தான் அவர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான பாஸ்போர்ட். ஒரே வழி அதுதான், வேலை வாய்ப்பு தான். The youngsters and their parents know that once a youngster is educated, he can give a bright future to his entire family. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைத்தால் அந்த குடும்பம் மூலம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அந்த குடும்பம் வளமடையும். The students, the young people of Tamil Nadu, they work for their education. They take loans to pay for their education. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். கடன் வாங்கி சிரமப்பட்டு, வங்கிகளில் கடன் வாங்கி சிரமப்பட்டு படிக்கிறார்கள், கஷ்டப்பட்டு படிக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கும், முன்னேற வேண்டும் என்று. They believe that if they get an education, they will get a job. And then they find, once they are educated, once they have got a degree, they don't have a job in Tamil Nadu. அவர் நம்புகிறார்கள், படித்தால் வேலை கிடைக்கும், அந்த வேலையின் மூலமாக தன் முன்னேறலாம், குடும்பம் முன்னேறும், பெற்றோரை காப்பாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் துர்பாக்கியவசமாக பட்டம் கிடைத்தும் வேலை கிடைக்காத துர்பாக்கியமான நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. 1 out of 3 youngsters in Tamil Nadu do not have a job. But who is listening to their voice right now? படித்திருக்கிற பட்டதாரிகளே 3 ஒருவருக்கு தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வீதிகளில் இருக்கிறார்கள், சிரமப்படுகிறார்கள். யார் காரணம் இதற்கு? The government is not listening to the youth of Tamil Nadu, and because they are not listening, they will not be able to find a solution to this problem. அரசாங்கம் இளைஞர்களை பற்றி கவனிப்பதில்லை, அவருடைய கஷ்டத்தை பார்த்து உணர்வதில்லை, அவருடைய குரலை அவர்கள் கேட்பதில்லை. அதனாலே அவர்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். I will tell you of another voice that the government of Tamil Nadu is not listening to. They are not listening to the voice of the lower classes. இன்னொரு பகுதியுடைய குரலையும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பின்னங்கிய சாதாரண மக்களின் குரலையும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. It has been almost 70 years since India became independent, but Dalits in Tamil Nadu are still denied justice. In Tamil Nadu, almost 70% of atrocity cases are closed without any action. சுதந்திரம் பெற்று 70 ஆண்டு ஆனதற்கு பின்னாலேயும் இளமும் ஆதி திராவிட சமுதாயத்தில் இருக்கிற பின்னங்கிய ஆதி திராவிட மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், சிரமத்தில் இருக்கிறார்கள். 70% வழக்குகள், அவரை பற்றிய வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. This is a sad reality in the state of Tamil Nadu. மிக துயரமான கசப்பான உண்மையாகும், துயரமான உண்மையாகும். But let me tell you, the current government is not ignoring every single voice. இந்த அரசாங்கம் எல்லோருடைய குரலையுமே கண்டுகொள்ளாமல் விடுவதில்லை. There are some voices that they are listening to. சிலருடைய குரல் மட்டும் அரசாங்கத்திற்கு சரியாக கேட்கிறது, அரசாங்க காதுக்கு சரியாக போகிறது. They are listening to their own voice. அவருடைய சொந்த குரலை அவருடைய எண்ணம் போல் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார்கள். They are also listening to the voice of the liquor lobby, of the liquor business contractor. சாராய சாம்ராஜ்ய அதிபதிகளுக்கும் சாராஜ்ய கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்களுக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கிறார்கள். I wonder who these liquor contractors are. Last year, liquor sales contributed 30,000.
आ गया. Last year, liquor sales contributed 30,000 crores to state revenue. சென்ற ஆண்டு மட்டும் 30,000 கோடி ரூபாய் சாராயத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்கிறது. See, the moment we are talking about the liquor lobby, even the rain has slowed down. இந்த சாராய சாம்ராஜ்ய சதியை பற்றி பேசுகிற போது மைக்கு கூட மின்சாரம் கூட இடைஞ்சல் பண்ணுகிறது. But what does that mean for you? It means that every year, almost 10,000 rupees is going from the pocket of every person in Tamil Nadu straight into the Benami firms of the leaders of the regional party. இது என்ன அர்த்தம் என்றால் ஒவ்வொருவருடைய பாக்கெட்ல இருந்து பையில இருந்து ஆண்டுக்கு 10,000 ரூபாய் சாராய அதிகாரிகளுக்கு அதன் மூலம் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு போகிறது என்று அர்த்தம். When one person in the family becomes addicted, the entire family has to pay the price. ஒரு குடும்பத்தில் ஒருவன் குடிகாரனாக பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது அதனாலே. And I understand the pain that the women of Tamil Nadu are having to undergo because of this problem. இந்த மது பிரச்சனையாலே குறிப்பாக தாய்மார்கள் படுகிற கஷ்டங்களை அவலங்களை நான் நன்றாக உணர்கிறேன், அறிவேன். And I know that the government's liquor policy is destroying your families. இந்த மது சம்பந்தமான கொள்கை உங்களுடைய குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே பல குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். I want to tell all the mothers in Tamil Nadu, I want to tell all the sisters in Tamil Nadu that we understand your problem. நான் இருக்க உங்கள் எல்லோருக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்லுவேன், உங்கள் பிரச்சனைகளை நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன். I want to tell all the women in Tamil Nadu that we understand the pain you go through. நீங்கள் படுகிற கஷ்டங்களை, நீங்கள் தாங்கி இருக்கிற வலியை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று எங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு, தமிழக தாய்மார்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். And we are going to fight to make sure that this pain is removed. நான் இந்த தாய்மார்கள் படுகிற கஷ்டத்தை, வலியை கண்டிப்பாக போக்குவேன் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன். The leaders from the regional parties do not listen to you because they want to make money through the liquor trade. இங்க இருக்கிற மாநில கட்சிகளை நடத்துகிற தலைவர்கள் இதை உணரமாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இதன் மூலம் அவர்களுக்கு ஏராளமான சொத்து பணம் வந்து சேருகிறது, சொத்து குவிக்கிறது, பணம் கிடைக்கிறது. Kamrajji used to build families, build the community, but the current leaders are destroying families and destroying the community. நல்ல சமுதாயத்தை, நல்ல குடும்ப கட்டமைப்பை பெருந்தலைவர் காமராஜர் உண்டாக்கினார். ஆனால் இப்போது இருக்கிற தலைவர்கள் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள், குடும்பங்களை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். The sad part is, the more you suffer, the more money they make. They are weakening the state of Tamil Nadu. பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்படுகிறீர்களோ, நீங்கள் கஷ்டப்படுகிற போது அவர்களுக்கு அதிகமாக பணம் ஒரு பக்கத்திலே சேர்த்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. I understand that the people of Tamil Nadu are upset. The Congress party in Tamil Nadu understands this deeply. Our PCC president, Ilangovanji, understands this deeply. இதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை முழுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் உணர்ந்திருக்கிறது. அதனுடைய தலைவராக இருக்கிற காங்கிரஸ் தலைவர் நம்முடைய இவிகேசி இளங்கோவன் முழுமையாக உணர்ந்திருக்கிறார். We will listen to the students who want jobs and we will give them a bright future in Tamil Nadu. The Congress party will take steps to ensure that the youth in Tamil Nadu get the jobs they deserve. வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுடைய கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான உறுதியை, உத்தரவாதத்தை காங்கிரஸ் எடுக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். When Kamrajji was chief minister, Dalits in Tamil Nadu felt safe. He did this by making a Dalit the minister of home. காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டில் இருந்த தலித் இன மக்கள் எல்லாம் மிக பாதுகாப்பாக உணர்ந்தார்கள். அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவரை, கக்கன் அவர்களை அவர் அமைச்சராக தன்னுடைய அமைச்சரவையிலே சேர்த்து அழகு பார்த்தார் பெருந்தலைவர் காமராஜர். We will also, like Kamrajji, listen to the lower classes who do not feel safe in the state.
We will set up fast-track courts in the state so that no single atrocity goes unchecked and unpunished. ஆதரவற்றவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் என்றைக்கு உறுதியாக இருப்போம். ஏழை எளியவர்களுக்கு தலித் மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். அதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைத்து அவற்றை எந்த குற்றமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று ஆகாமல் தண்டிப்போம், கண்டுபிடிப்போம். அதை செய்வேன். We will listen to the voice of the families torn apart by liquor. We will listen to the women of Tamil Nadu. We will come up with a new liquor policy after listening to what you have to say. A liquor policy that will work in your interest. தாய்மார்களுடைய குரலை கேட்டு அவர்களுடைய கண்ணீரை கண்டு அவருடைய கஷ்டம் போக்குவதற்காக உங்கள் எல்லோருடைய குரலையும் எதிர்க்கிற விதத்திலே புதிய மது கொள்கையை அரசாங்கம் மக்கள் பாதிக்கப்படாத விதத்திலே காங்கிரஸ் கொண்டு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். And no matter who you are, where you are, whether you're a farmer, a Dalit, a tribal, minority, woman, whoever you are, whether you're rich or poor, if you are being treated unfairly, the Congress party will help you, will work in your interest. நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், ஆண்களாக, பெண்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக, எந்த வகையிலே இருக்கிற மக்களாக இருந்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டால் உங்களுக்காக குரல் கொடுப்பதாக காங்கிரஸ் இருக்கும். உங்களை எந்த நஷ்டத்திற்கும் கஷ்டத்துக்கும் ஆளாக்காமல் உங்களை காப்பாற்றுகிற இயக்கமாக நான் இருப்பேன். காங்கிரஸ் இருக்கும். This was the golden time of Kamarajji. Help us bring this time back to Tamil Nadu today. காமராஜர் நடத்திய அந்த பொற்கால ஆட்சி இதுதான். நான் சொன்னதெல்லாம் காமராஜருடைய ஆட்சி. அந்த காமராஜருடைய பொற்கால ஆட்சி திரும்பி வர நீங்கள் எல்லாம் உதவுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Thank you for coming here. Thank you for standing here while it rained. Nandri Vanakkam. நன்றியுரை ஆர்சி பாபு. அருமையான தோழர்களே, தமிழக வரலாற்றில் ஒரு புது சரித்திரத்தை நீங்கள் படைத்திருக்கின்றீர்கள். இதுவரை எந்த கட்சியின் கூட்டமும் மழையில் இவ்வளவு நேரம் நடந்தது கிடையாது. தொண்டர்களை நடைய வைத்து தலைவர்கள் குளிர் காய்வார்கள். ஆனால் இன்றைக்கு தலைவர்கள் நனைந்து கொண்டு உங்களோடு இருக்கின்றார்கள். தலைவன் வந்தாலே மழை, திருச்சிக்கு வந்தாலே மழை பெய்கின்றது. ஆட்சியில் பிரதமராக வந்தால் எல்லாம் இந்த நாடு பொன்வினையும் பூமியாக மாறும் அல்லவா? ஆகவே தோழர்களே, இப்போது சிதம்பரம் அவர்கள் உங்களிடையே பேசுவார்கள். நண்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, நம்முடைய அருமை தலைவர், இளந்தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சியும் பெரிய ஆர்வத்தையும் தூண்டும் வகையிலே இங்கே உணர்ச்சிகரமான உரையாற்றி இருக்கிறார்கள். தமிழகத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஓராண்டு காலம் டெல்லியிலே ஒரு ஆட்சி அமைந்த பிறகு ஓராண்டு காலம் நம்முடைய கட்சி, நம்முடைய தலைவர் அன்னை திருமதி சோனியா காந்தி அவர்கள், நம்முடைய இளந்தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அமைதி காத்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஓராண்டு காலம் அமைதி காத்ததற்கு காரணம் 130 ஆண்டு காங்கிரஸ் கட்சி கண்ணியத்தை, மரபை, அரசியல் ஒழுக்கத்தை கடைபிடித்தது. ஒரு புதிய அரசுக்கு
ஓராண்டு காலமாவது தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமைதி காத்தார்கள். இந்த ஓராண்டு டெல்லியிலே அமைந்துள்ள மக்கள் விரோத அரசனுடைய அலங்கோல ஆட்சியை பார்த்த பிறகு இன்று சாது மிரண்டிருக்கிறது, காடு கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. இனி நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது என்ற வகையிலே இன்று ஒரு புயலாக புறப்பட்டு நாடு முழுவதும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பயணம் செய்திருக்கிறார். நம்முடைய நகரத்துக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் என்பதிலே நமக்கு பெருமை. அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பிலே, என்னுடைய சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவருடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சி மீண்டும் பேரியக்கமாக எழும் என்ற உறுதியை சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். திருச்சி மாநகருக்கு இந்த மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி கூட்டத்தை நமது அருமை தலைவன், வெற்றி நாயகன், இந்தியாவின் எதிர்காலம் ராகுல்ஜி அவர்களின் கூட்டத்தை திருச்சி மாநகரத்துக்கு பெற்றுத்தந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகை தந்துள்ள அனைத்து தலைவர்களுக்கும், திரளாக பங்கேற்கக்கூடிய நமது தமிழக காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், கோடான கோடி தொண்டர்களுக்கும் இக்கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்த காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் திருச்சி மாநகர் மாவட்டம், தெற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த். தேசிய கீதம்